ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கிறுக்கல்கள். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா முந்திரி ஆப்பிள் ஜூஸ். எங்கள் ஊரில் இதை கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சம்மர் டைம் அதிகமாக கிடைக்கிற இந்த பழத்தை சாப்பிட்டா தொண்டையில் ஏற்படுற கரகரப்பால் நிறைய பேர் இதை விரும்புறதில்லை. பட் இதை நம்ம ஜூஸாக போட்டு குடித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு 3 முந்திரி ஆப்பிள் நான் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிளாஸில் 1 ஸ்பூன் சுகர் போட்டு கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். கூடவே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி ஆப்பிள் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெஃப்ரெஷிங்கான முந்திரி ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி ஆப்பிளில் ஆரஞ்சை விட 5 மடங்கு அதிகமாக விட்டமின் சி இருக்குது. குறிப்பாக சிகப்பு நிற முந்திரி ஆப்பிளை விட மஞ்சள் நிற பழத்தில் அதிகமாக இருக்குது. இதை தவிர கால்சியம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், மலச்சிக்கல் போன்ற நோய்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பற்கள் மற்றும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பழம் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் பார்க்கணுன்னா கிச்சன் கிறுக்கல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.